அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அண்ணாமலை தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். கொண்டாடும் தமிழிசை சவுந்தரராஜன். அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார். இவர் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலேயே அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார். இதன் பின்பு மாநில தலைவராக இருந்த எல் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சரவையில் இணை அமைச்சராக பதவி பெற்றார். இதனால் மாநில தலைவர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இதன் பின்பு மாநில துணைத் தலைவராக இருந்து வந்த அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டது. அண்ணாமலை பதவியேற்றதிலிருந்து தினசரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செய்திகள் வெளியாகாத நாளே இல்லை. அண்ணாமலை தொடர்ந்து மூத்த அரசியல் தலைவர்கள், மறைந்து போன அரசியல் தலைவர்கள், கூட்டணி கட்சியினுடைய அரசியல் தலைவர்கள், செய்தியாளர்கள் என அனைவரையும் தாக்கி பேசி வருவார். இதனால் பல சர்ச்சைகளிலும் சிக்கியதுண்டு. இதனால்தான் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்த 10லிருந்து 15 தொகுதிகளிலாவது வெற்றி பெற்று விடுவோம் என்று இருந்த பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக கூட்டணி முறிவுக்கு வந்தது. பாரதிய ஜனதா கட்சி அதன் தலைமையில் ஒரு கூட்டணியையும், அதிமுக தனித்து அதன் தலைமையில் ஒரு கூட்டணியும் அமைத்து 2 கூட்டணியுமே மண்ணை கவ்வியது. இதன் பின்பு அண்ணாமலை அவர்களின் தலைவர் பதவிக்கு பாதிப்பு வந்தது என்றுதான் கூற வேண்டும். அண்ணாமலை அவர்களின் தலைமை பண்பை சாடி பேசினார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அண்ணாமலை அவர்கள் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருந்திருந்தால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தொடர்ந்திருக்கும். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி சுமார் 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் மறைந்த தலைவர்களை தொடர்ந்து தாக்கி பேசியது, கூட்டணி கட்சியின் தலைவர்களையும் சாடி பேசியது, இதுதான் கூட்டணி முறிவிற்கான காரணம் என அந்த கட்சியை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜனை குற்றம் சாட்டினார். மேலும் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றதிலிருந்து சமூக விரோதிகளினுடைய கூடாரமாக பாரதிய ஜனதா கட்சி மாறிவிட்டது. இவர் தலைமையில் ரவுடிகளும் சமூக விரோதிகளும் தான் இந்த கட்சியில் வந்து சேர்ந்த வண்ணம் உள்ளார்கள். இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவப்பெயர் ஏற்பட்டுள்ளதாக கடுமையாக சாடி பேசியிருந்தார். இதன் பின்பு ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சர் பதவியை ஏற்ற சந்திரபாபு நாயுடு அவர்களினுடைய பதவியேற்பு விழாவிற்கு வந்திருந்த அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டு அந்த மேடையிலேயே கடிந்து கொண்டார். இதனால் மிகப்பெரிய பேசுபொருளானது. தமிழகம் முழுவதும் இருந்த நாடார் சங்கம் அமித்ஷா மற்றும் அண்ணாமலைக்கு கண்டனங்களை தெரிவித்திருந்தது. இதன் பின்பு இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அண்ணாமலை அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கே சென்று இருவரும் பேசி சமாதானம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்பு தொடர்ந்து அதிமுக, திமுக போன்ற கட்சிகளினுடைய தலைவர்களை சாடி பேசி வந்தார். தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் மேல் படிப்பிற்காக இங்கிலாந்து நாட்டில் உள்ள லண்டன் பல்கலைக்கழகத்திற்கு செல்வதாக கூறப்படுகிறது. இது 3 மாத படிப்பு என்றாலும் விசா நடைமுறை மற்ற நடைமுறைக்காக 6 மாதம் அங்கு தங்க வேண்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவே தனது மேற்படிப்பிற்காக அண்ணாமலை அவர்கள் லண்டன் செல்ல உள்ளதால் தமிழ் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பதவி காலியாகிறது. இந்த 6 மாத காலத்திற்கு யாரையாவது பொறுப்பு தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கலாமா அல்லது அண்ணாமலை அவர்களை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கலாமா என்ற அமித்ஷா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுபோன்ற சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்களே தாமாகவே முன்வந்து தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதை தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், சரத்குமார் போன்றோர்கள் கொண்டாடி வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் அனைவருமே தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள். குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனக்கு நெருக்கமானவர்களின் மூலமாக
தலைவர் பதவியை கேட்டு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்பொழுது தமிழ்நாடு மாநில தலைவர் பதவியை அவரே ராஜினாமா செய்துவிட்டதால் அந்த தலைவர் பதவியை தனக்கு வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் இவர் ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக செயல்பட்டவர். இவரது காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தமிழகத்தில் முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் சிறப்பாக இருந்தது என்று சொல்லப்பட்டது. இவர்தான் முதலில் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என குரல் எழுப்பியவர். அதே சமயத்தில் கூட்டணி ஆட்சியின் இருந்தும் கூட தமிழகத்தில் இவரால் பாரதிய ஜனதா கட்சியை மலரச் செய்ய முடியவில்லை. பின்பு இவருக்கு ஆளுநர் பதவியை வழங்கி தெலுங்கானாவிற்கு அனுப்பி வைத்தது மத்திய அரசு. அதன் பின்பு கூடுதலாக புதுச்சேரி மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் பொறுப்பையும் வகித்து வந்தார். 18வது மக்களவைத் தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர்களை களம் இறக்க வேண்டியும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரிலும் தமிழிசை சவுந்தரராஜனை தென் சென்னை தொகுதியினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்தது. இதன் பின்பு தேர்தலில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தோல்வியை தழுவினார். தற்பொழுது எந்தவிதமான பதவியிலும் இல்லாமல் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், நான் தேர்தலுக்காக எனது ஆளுநர் பதவியை தியாகம் செய்துள்ளேன், எனவே எனக்கு மாநில தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறார். இதேபோன்று வானதி சீனிவாசன், சரத்குமார், நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றோர்களும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பதவியை கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. நன்றி.